வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு எப்படி இருக்கும்? ஸோ உங்களது ராசி அதிபதி குரு ராசியிலே இருக்கார். ஸோ ராசியில் குரு இருந்தால் என்ன சொல்லுவோம், ஐயோ ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப டென்ஷன் ஆவீங்க அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அவர் ராசிக்கு வருவார். ஸோ அப்போ வந்து 12 ஆண்டுகளுக்கு நீங்கள் செஞ்ச சிலுமிஷங்கள், பிரச்சனைகள், என்னென்ன தப்பு பண்ணீங்க அத்தனையும் வந்து உங்களுக்கு கோடிட்டு காட்டுவார். இனிமே தப்பு செஞ்சதை சொல்லி காமிச்சா டென்ஷன் ஆயிடுவோம் எல்லாருமே. ஸோ அந்த வேலையை தான் குரு பண்ணுவார். ஸோ நம்ம விதைச்ச வினையை எடுத்து காட்டுறது தான் வந்து ராசி குரு வரும்போது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, குரு ராசிக்கு வரும்போது நிறைய உங்களுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வரும். செய்த தவறுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டுக்கு வரும்போது ஸோ அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பாக தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பு. அதுவும் தொழில் ரீதியான விஷயம் 10ஆம் அதிபதி ராசியில் வரும்போது உங்களை தேடி தொழில் வரும். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கணும். நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 2ல் வந்து ராகு இருக்கும்போது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கெத்தாக பேசுவீங்க. யார் திரும்பான்னு. அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகிறது வந்து 3 எட்டும்போது ஏடாவிடமாக பேசுவீங்க, நெகட்டிவாக பேசுவீங்க. பார்த்து ரொம்ப ஓவராக ஏதாச்சும் தப்பாக வந்து ஏதாச்சும் அட்சர பிழைன்னு சொல்லுவோம். ஸோ ஏதாச்சும் வார்த்தை மாதிரி பேசினீங்கன்னா வந்து உதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுவும் வந்து யாருக்கு இது நடக்கும்னா, சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா ராகு வந்து சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் போகும்போது இந்த மாதிரி ஏடாகுடமான காம்பினேஷனில் போகும்போது நமக்கு தோணும், எவனாச்சும் ஒருத்தன் ஏடாகுடமாக பேசுவோம், நம்ம நெக்கலாக பேசிடுவோம். அப்புறம் என்ன பண்ணுறது, தடங்களுக்கு வருந்திக்கிறோன்னு ஓட அழுவ வேண்டியதான். அதாவது அது சொல்லும்போது எனக்கு வடிவேல் காமெடி தான் ஒன்று ஞாபகத்துக்கு இருக்குது. 2 அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்ருப்பானுங்க. டேய் அங்கே போவாரா, அந்த சண்டையை வந்து தீர்த்து விடாதான்னு. இவர் போய் மாட்டிப்பார், இவரை போட்டு கும்முன்னு கும்மிடுவானுங்க. அதே ஒரு ரிட்டர்ன் வரும்போது கேட்பான், ஏண்டா எதுக்குடான்னு. ஏண்டா ஏற்கனவே அந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு போய் தான் வாங்கிட்டு நான் சொன்னேன், நீ கேட்காம போனியான்னு. இந்த மாதிரி நம்ம எதுவும் வந்து இந்த வம்பு வழக்கெல்லாம் போகாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. அதுவும் சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறனால வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில். ஏன்னா நம்ம எதாவது ஏடாவிடமாக பேசிடுவோம், நம்மளை போட்டு கும்மி எடுத்துருவாங்க. நீ எப்படி பேசலாம் நான் அப்படி பேசலடான்னு சொன்னீங்கன்னு கேட்க மாட்டான். சொன்னால் ரொம்ப உஷாராக இருக்கணும். குடும்பத்திலும் கூட பார்த்திங்கன்னா நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும். என்ன ஏதாச்சும் ஃபோன் வந்தாலே கை காலான்னு நடுக்கிற அளவுக்கு டென்ஷன் வரும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். அதுக்குன்னு நீங்கள் பயந்தவர் இல்லை, நீ நம்மளாம் வீரன் இல்லை அப்படி காட்டிக்க வேண்டியதான். வீரனும் இல்லை சூரனும் இல்லை. ஓகே. ஸோ அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண பார்க்கணும். ஸோ அதுதான் உண்மையான விஷயம். மூடியில் வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்குது. ஸோ செவ்வாய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் மற்றும் 2ஆம் அதிபதி. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு வெளியூர் போகலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. வக்கரமாக இருக்கும்போது கம்யூனிகேஷன் கேப் நிறையா வரும். ஏதாவது தப்பாக பேசி அதை வந்து நம்ம தப்பாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது. ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயம், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கூடவே வந்து சுக்கிரன் சம்மந்தப்படும் போது அவர் வந்து உங்களுக்கு 3 8ஆம் அதிபதி இருக்கும்போது வீடு வாசல் விற்கும்போது இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். நீங்கள் பாட்டு பே பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் இடம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய சனியின் பார் என்பது குதூகலம், சந்தோஷம், குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள்லாம் ஏற்படும். சனி திசை புத்தி அந்த நடக்கணும். பெருத்த லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் என்னென்னா 11 வந்து பார்த்தாலும் அது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சின்ன விஷயங்கள் வந்து ஒரு கருத்து விபேதங்கள், ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. 6ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், வேலைக்கான கடன்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் 8ஆம் அதிபதி கூட இருக்கும்போது ரொம்ப எதிர்பார்த்து போகிறதோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸை வளர்த்துக்காமல் இருக்குது ரொம்ப நல்லதுங்க. ஸோ 6ஆம் அதிபதி இருக்கும்போது வேலை செய்கிற இடங்கள் வந்து நமக்கு ஆப்பு வைக்கிறோம், பக்கத்துலேயே உட்காந்து சேர் போட்டு உட்காந்துருப்பான், இல்லை பக்கத்தில் நின்றுட்டு கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் கவனமாக இருங்க. நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் வெள்ளந்தியா ஏதாச்சும் மேனேஜர் சொட்டத்தலையன் வந்தானா அப்படின்னு கேட்பீங்க. அவன்கிட்டே போய் போட்டோம், சார் உங்களை சொட்டத்தலைன்னு சொல்லிட்டான் சார்னுவா. அப்புறம் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஐயோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது சொட்டத்தலை, சரி சாரி நான் அதை சொல்லிடக்கூடாது, இந்த உதாரணம் தப்புங்கண்ணே மன்னிச்சுங்க. யாரையும் வந்து பாடி ஷேமிங் பண்ணுறதுக்காக சொல்ல விளையாட்டுக்கு சொன்னது தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? மற்றபடி வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் விளையாட்டாக இதை போய் நான் சொன்ன மாதிரி எதாவது மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வேலை விஷயங்களை பக்கத்துலேயே வந்து எவனாச்சும் போட்டு கொடுத்துருவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதேமாதிரி கடன்,
ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் ப்ராப்பராக வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அண்ணா எனக்கு கொடுக்க முடியாதுண்ணே அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் கடன் கொடுத்துருந்தா கூட ஃபோன் பண்ணி கேளுங்க, எப்பா நான் வரலாமாப்பா அப்படின்னு கேட்டு போங்க. அவன் வரலன்னொன்னே அப்போ நீங்கள் நேராக போய்ட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல போக அந்த நேரம் பார்த்து ஏதாச்சும் கசமசாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அடுத்தது பார்க்க போனால் 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதியில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், பட் அதுவும் வந்து 8ஆம் அதிபதியோடு கூட இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன கருத்து பேதங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஆள் இந்த கேம்னு வச்சுப்போம். எத்தனை அடி எத்தனை விழுப்புண்கள், இது சரத்குமார் சொல்லுவார்ல பொன்னியின் செல்வன் 17-21 விழுப்புண்கள் காட்டட்டுமான்ற மாதிரி கல்யாணம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, 21 நாமக்கெல்லாம் 50 தாண்டி போயிட்டுருக்க லெவலில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர் அடி வாங்கியே பழக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்குமோ. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3இல் வக்கரமாக இருக்கும்போது அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து நீங்கள் சொன்னது கேட்க மாட்டார். ட்ராவலில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா 3-8ஆம் அதிபதி இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் வந்து ட்ராவலில் வந்து நம்ம உடைமைகளை யாராச்சும் அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து இந்த கம்யூனிகேஷன், ஒருத்தட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி இவன்கிட்ட சொல்லலாமா, முதல்ல அதுதான் முக்கியம். இவன்கிட்ட சொல்லலாமா, சொன்னால் மாற்றி சொல்ல மாட்டானா அப்படிங்கிற லெவலெல்லாம் திங்க் பண்ணி பேசுங்க. ஏன்னா நம்ம ஏதாச்சும் வெள்ளந்தியா ஜாலியாக பேசிடுவோம். அவன் போயிட்டு மாப்பிள்ளை தங்க சோம்பு தான் கேட்டாராங்கிற கதையில் ஒரு காமெடி இருக்குது தெரியுங்களா வடிவேலு. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் பேராசைப்படாமல் இருங்க. கொஞ்சம் நியூட்ரலாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ அதுவும் வந்து சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். மற்றவங்களாச்சும் அப்படி இப்படி எஸ்கேப் ஆகிடலாம், அவங்க மட்டும் ரொம்ப உஷாராக இருங்க. 11இல் உங்களுக்கு வந்து சனி வந்து நல்ல ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கணும். பெருத்த லாபங்கள், ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்க நல்ல லாபம் கிடைக்கிற வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு பிரார்த்தனை. ஸோ பிரார்த்தனைங்கிறது ரொம்ப மெயினுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை காலையில் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன வேணால் இருக்கட்டும், உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய தெய்வம் உங்களுக்கு வந்து வெற்றிகளை குவிக்குங்கிறதுல வந்து எந்தவித ஐயமும் இல்லை. அதுக்குன்னு வந்து டெய்லி படத்தெல்லாம் துடைச்சி போட்டெல்லாம் வச்சுக்காதீங்க. சும்மா ஒரு விளக்கேற்றி வத்தி ஏற்றிட்டு சாமி கும்பிட்டா போதும். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டாக பாருங்கள் சாமியை. ஃப்ரெண்டை வந்து பயபக்தியோட சாமியை வந்து ஐயோ அம்மானு கைக்குள்ளால் நடுங்கிறதுலாம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு, நீ என் பாய் ஃப்ரெண்டுன்ற லெவலில் வந்து ஜாலியாக பழகுங்க. சாமி உங்கள் கூட ஜம்முன்னு வருன்றது எனது நம்பிக்கை இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த என்னோடய மூதாதையில் என் குருநாதர்கள் சொன்ன நம்பிக்கை தான். ஸோ அதை வந்து பார்த்து தான் நானும் ஃபாலோ பண்ணேன். எனக்கு நல்லா இருக்குது, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.